வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. காருக்கு வழிவிடாம சென்றதை தட்டி கேட்ட நபரை இளைஞர்கள் கடுமையா தாக்கியிருக்காங்க. எங்கன்னு இப்ப பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு அருகே காரை வழிமறித்த இளைஞர்கள் மனைவியின் கண்முன்னே கணவனை தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அர்வின் பிரான்ஸ் என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் காரில் சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் காரின் முன்பக்கம் சென்று காரை செல்ல விடாமல் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதை அர்வின் பிரான்ஸ் கண்டித்த நிலையில் இளைஞர்கள் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அர்வின் பிரான்ஸ் அளித்த புகாரின் பேரில் 2 இளைஞர்களையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருச்செங்கோடு அருகே காவலரை தாக்கி ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியை பொதுமக்கள் நைய புடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வாளரிகேட் 4 ரோடு பகுதியில் மது போதையில் பைக் ஓட்டி வந்த போதை ஆசாமி சாலை சென்டர் மீடியனில் மோதி கீழே விழுந்தார். அவரை கண்ட போக்குவரத்து காவலர் கந்தசாமி என்பவர் போதை ஆசாமிக்கு உதவ முற்பட்டுள்ளார். அப்போது போதை ஆசாமி காவலரை தாக்கியுள்ளார். பின்னர் சாலையில் சென்றவர்களிடம் ரகளையில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் போதை ஆசாமியை நைய புடைத்தனர். குடியரசுத் தலைவரால் தன்னிறைவு பெற்ற கிராமம் என்று 4 முறை பாராட்டு பெற்ற ஊருக்குள் சமீப காலமாக கஞ்சா பாய்ஸின் அட்டூழியம் அதிகரித்திருக்கிறது. போதையின் பாதையில் பயணித்த இளைஞர்களை தட்டி கேட்டவர் வீட்டில் பெட்ரோல் பாம் வீசிய சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் குடியிருந்த வீட்டிற்குள் பெட்ரோல் பாமை வீசி எறிந்த நபர் அதன் பிறகு சுற்றி வளைக்க முயன்றவர்களுக்கும் மரண பயத்தை காட்டுவதற்காக நடு ரோட்டில் பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்துள்ளார். இந்த சம்பவத்தால் நடுநிசி இரவில் நாலுக்கோட்டை கிராமமே அதிர்ந்து போயிருக்கிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய சிவகங்கை செய்தியாளர் சுந்தரை நேரடியாக களத்திற்கு அனுப்பி வைத்தோம். சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர். மளிகை கடை நடத்தி வந்த நாராயணனுக்கு மொத்தம் 5 மகன்கள் உள்ளனர். பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் நாராயணனும் அவருடைய மனைவி தனலட்சுமியும் மருமகள்கள் மற்றும் பேரக்குழந்தைகளோடு நாலுக்கோட்டையில் உள்ள சொந்த வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபுதேவா என்கிற வாலிபரும் அவருடைய கூட்டாளியான வடிவேல் என்பவரும் தினமும் கஞ்சாவை புகைத்துவிட்டு போதையில் கிராமவாசிகளிடம் தகராறில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்புதான் இந்த 2 சுள்ளான்களும் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை வாளால் பதம் பார்த்ததில் அது சேதமடைந்துள்ளது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக பொது சொத்தையும் இருசக்கர வாகனத்தை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டு வந்த இந்த போதை பாய்ஸின் கவனம் கிராமவாசிகள் மீது திரும்பி உள்ளது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே தெருவில் ஐயனார் தெருவில் பக்கத்து வீட்டில் ஒரு மோட்டார் பைக் கஞ்சா போதையில் பெரிய வாழை வச்சு வெட்டி பெரிய கலவரம் வச்சு இப்போ அந்த கலவரத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அந்த பையன் இப்போ நேற்று தான் வந்தாப்புல. இந்த சூழலில்தான் வெளிநாட்டில் இருந்து விடுமுறையில் சொந்த ஊருக்கு திரும்பி வந்த நாராயணனின் மகன் ராஜா அவருடைய வீட்டிற்கு அருகே இருந்த வாய்க்கால் பாலத்தில் அமர்ந்து கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த வடிவேலையும் பிரபுதேவாவையும் உரிமையோடு கண்டித்துள்ளார். அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் பேசிட்டு இருந்தாப்புல. அப்போ பேசும்போது இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் அமைதியாயிரு, நீ போ, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இதை சொல்லி போக சொன்னதுக்கு உடனே வீட்டுக்கு போய் வாள் எடுத்துகிட்டு கஞ்சா போதையில் நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அப்பாவை கத்தியால் வெட்டி
பெரிய பிரச்சனை கலவராயிருச்சு. இதன் தொடர்ச்சியாக டென்ஷனான பிரபுதேவா அன்று இரவு கூட்டாளிகளோடு போதையில் நாராயணனின் வீட்டிற்கு வந்து மீண்டும் வம்பிழுத்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் நாராயணனின் காலில் வெட்டு விழுந்திருக்கிறது. காயமடைந்த நாராயணனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாராயணன் தரப்பில் இருந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பிரபுதேவா சம்பவம் நடந்த இரவில் நாராயணனின் வீட்டிற்கு கொலை ஆயுதங்களோடு வந்திருக்கிறார். ஏற்கனவே நாராயணன் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் அப்போது அவருடைய வீட்டில் மருமகள்கள் மற்றும் பேரக்குழந்தைகள் மட்டுமே இருந்துள்ளனர். பிரபுதேவா கையில் பெரிய வாளோடு வாசலில் நின்ற காரணத்தால் உயிர் பயத்தில் அவர்கள் வீட்டின் கதவை உள்பக்கமாக தாழிட்டு கொண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்றும் பாராமல் தன் மீது புகார் அளித்தவரை பழிவாங்க வேண்டும் என்கிற கொலை வெறியோடு வந்திருந்த பிரபுதேவா நாராயணனின் வீட்டில் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசி எறிந்துள்ளார். ஆனால் நல்வாய்ப்பாக எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஆம்பளையால் யாருமே வீட்டில் இல்லாத டைத்தில் நானும் என்னோட அக்காவும் 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். குழந்தைங்க 2 குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்த சமயத்தில் வீட்டில் யாருமே இல்லை. அந்த சமயத்தில் பெட்ரோல் குண்டு போட்டு கேட்டாங்க. 2 குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்பவே பயத்தோடு தான், உயிர் பயத்தோடு தான் இருந்தோம். சத்தம் கேட்டு ஒன்று திரண்ட அப்பகுதி வாசிகள் போதை பாய்ஸை சுற்றி வளைக்க முயன்றுள்ளனர். ஆனால் அவர்கள் மறுபடியும் ஒரு பெட்ரோல் குண்டை வீசி எறிந்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த வடிவேலுவை அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளையும் வலைவீசி தேடி வருகின்றனர். குடியரசுத் தலைவரால் தன்னிறைவு பெற்ற கிராமம் என 4 முறை பாராட்டு பெற்ற நாலுக்கோட்டை போதையின் பாதையில் பயணிக்கும் இளைஞர்களால் தற்போது உயிருக்கு உத்தரவாதமில்லாத கிராமமாக மாறி வருகிறது. காவல்துறை உயரதிகாரிகள் இப்பகுதியில் உள்ள இளைஞர்களிடையே புழங்கக்கூடிய கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மது போதை, கஞ்சா இந்த மாதிரி புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வாள் எடுக்கவும் ஊருக்குள்ள அசம்பாவிதங்கள் செய்யவும் இருந்தாங்க. இந்த மாதிரி கிராமங்கள்லாம் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ தான் இது நடக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எந்த கிராமத்துலேயும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. சிவகங்கை மாவட்டத்திலே ஏற்கனவே வந்து கொலைப்பலி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அச்சுறுத்தலாகவே மக்கள்லாம் இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா ஊர்லேயும் இது மாதிரி சம்பவங்கள் நடந்துடும். அதனால் மதிப்புக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து உடனே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அச்சுறுத்தல் பண்ணிய அந்த குற்றவாளிகளையும் உடனே கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நடவடிக்கை கொடுத்து தண்டனை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் உலகக்கோப்பை போட்டியின் டாஸ் போடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் நாணயத்தை மேலே வீசிய போது பாகிஸ்தான் கேப்டன் ஃபாத்திமா டெயில்ஸ் கேட்டார். ஆனால் ஆஸ்திரேலியாவின் தொகுப்பாளர் மெல் ஜோன்ஸ் ஹெட்ஸ் என்று கத்தியதால் போட்டி நடுவரான ஷாண்ட்ரே ஃப்ரிட்ஸ் பாகிஸ்தான் டாஸ் வென்றதாக கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது கொழும்பு மைதானத்திற்குள் அதிக அளவு பூச்சிகள் புகுந்ததால் போட்டி சிறிது நேரம் தடைபட்டது. பாகிஸ்தான் வீராங்கனைகளே ஸ்ப்ரே அடித்து பூச்சிகளை விரட்டினர். பூச்சிகள் விரட்டப்பட்ட பின்னர் போட்டி மீண்டும் நடைபெற்றது. சுற்றுலாவுக்கு வரக்கூடிய ஃபாரின் டூரிஸ்ட் கிட்ட கைவரிசை காட்டக்கூடிய உள்ளூர் கேடிகளை தான் நம்ம அதிக அளவில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதையில் ஒரு ஃபாரினர் சுற்றுலாவுக்கு வந்த இடத்துல மொபைல் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்டு தமிழனுக்கே தண்ணி காட்டியிருக்காரு. பஞ்சத்தில் அடிபட்ட உள்ளாடை விளம்பரத்தின் மாடல் போல அமர்ந்திருக்கும் இவர்தான் செல்போன் ஸ்நாச்சிங்கில் ஈடுபட்ட ஃபாரின் டூரிஸ்ட். லோக்கல் போலீஸ் தன்னுடைய பைக், கார் மற்றும் பிற ஆவணங்கள், உடைமைகள் என அனைத்தையும் திருடி இப்படி நடு ரோட்டில் நிற்க வைத்து விட்டதாக ஆங்கிலத்தில் பகீர் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் இந்த ஃபாரினர். Steal my bike, steal my car, steal my stuff.
the biggest policeman in the area hit me like I'm a. சுற்றுலாவிற்கு வந்த இஸ்ரேல் நாட்டு குடிமகனுக்கு வர்க்கலாவில் என்ன நடந்தது, அவருடைய இந்த பரிதாப நிலைக்கு யார் காரணம் என்பதை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். This man hit me 20 times with metal stick, with bamboo stick, with his legs, with every place he is in the body. I'm stop talking. Please help me. Please, Indian people, help me. Help me, please. Help. இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த இந்த சுற்றுலா பயணியின் பெயர் ஜயாத் சாஹி. 46 வயதாகும் இவர் கடந்த சில மாதங்களாகவே குட்டி கோவா என வர்ணிக்கப்படும் கேரள மாநிலத்தில் உள்ள வர்க்கலாவில் ஆதரவற்று சுற்றித் திரிந்துள்ளார். ஜயாத் சாஹி இந்தியாவிற்குள் எப்போது வந்தார், அவருடைய பாஸ்போர்ட் எங்கே, அவருடைய உண்மையான அடையாளம் என்ன போன்ற எந்த தகவலும் அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை என்பதுதான் மிகுந்த அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை. இந்நிலையில்தான் திருநெல்வேலியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் வர்க்கலாவில் உள்ள வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். சம்பவம் நடந்தன்று நந்தகுமார் கடற்கரையோரத்தில் அமர்ந்து செல்போனில் ரீல்ஸ் பார்த்து டைம் பாஸ் செய்திருக்கிறார். அப்போது அவரிடம் அட்ரஸ் கேட்பது போல நெருங்கி வந்த ஜயாஸ் திடீரென நந்தகுமார் கையில் வைத்திருந்த செல்போனை பிடுங்கிக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளார். ஃபாரினரின் செயலால் அதிர்ச்சியடைந்த நந்தகுமார் அவரை விரட்டி சென்றபோது ஜயாஸ் அவர் கையில் வைத்திருந்த செல்போனை கடலில் வீசி கேலி செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற நந்தகுமார் அயல்நாட்டு குடிமகனை நயப்புடைத்துள்ளார். அப்பகுதிவாசிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த ஜயாத்ஸை நந்தகுமாரிடமிருந்து மீட்டுள்ளனர். அதோடு ஃபாரினரை கண்மூடித்தனமாக தாக்கிய குற்றத்திற்காக நந்தகுமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து அன்றைய தினமே பிணையில் விடுவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் கூறுகையில் ஜயாத்ஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிவித்துள்ளனர். எனினும் ஜயாத்ஸ் எதற்காக இந்தியாவிற்கு வந்தார், இத்தனை நாட்களாக உரிய ஆவணங்கள் இல்லாத போதும் அவரை அதிகாரிகள் விட்டு வைத்தது ஏன், அவர் உண்மையிலேயே மனநோயாளியா அல்லது இஸ்ரேல் உளவாளியா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதோடு ஜயாத் கவன ஈர்ப்பிற்காக கூட இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகமும் வலுவடைந்திருக்கிறது. காரணம், இந்தியாவில் உள்ள காவல்துறையினர் தன்னுடைய உடைமைகளையும் ஆவணங்களையும் பறித்து வைத்திருப்பதாக ஜயாத் சாஹி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறார். காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த அயல்நாட்டு நபருக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து தூதரகத்தின் உதவியோடு இவரை அவருடைய தாய் நாட்டிற்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இயற்கை பேரிடரால பல உயிரிழப்புகளை சந்திச்சு நிலக்குலைஞ்சு போயிருக்கு டார்ஜிலிங். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 17க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் சிலரை காணவில்லை என்று கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. துதியா பகுதியில் பாலசன் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் இடிந்து விழுந்ததில் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகள் அனைத்தும் அபாய கட்டத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் பல கிராமங்களுக்கு இடையேயான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலத்திற்கு இடையேயான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டார்ஜிலிங்கில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கணவன் மனைவி சண்டையில மாமியார 50 அடி ஆழ கிணற்றுக்குள்ள தள்ளிவிட்ட சம்பவமோ, மாமனாரோட கழுத்தறுத்து கொலை செய்துள்ள சம்பவமோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. குடும்ப சண்டையில மனைவிகள் கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்றதால 2 கணவர்கள் செய்துள்ள கொடூர சம்பவங்கள் இல்லத்தரசிகளை கதிகலங்க வச்சிருக்கு.
மருமகனின் ஈவு இரக்கமற்ற செயலால் ஒருபுறம் யமன் பாசக்கயிறை வீசியபோது மறுபுறம் தீயணைப்பு வீரர்கள் உயிர்காக்கும் கயிற்றை வீசி மரணத்தின் பிடியிலிருந்து மூதாட்டியை பத்திரமாக மீட்க போராடிய இமைக்கா நொடிகள்தான் இவை. கிட்டத்தட்ட அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 50 அடி ஆழ கிணற்றுக்குள் உயிருக்காக போராடி கொண்டிருந்த மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். மரணத்தை வென்ற இந்த மூதாட்டியின் பெயர் இருளாயி. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ள மானூர் ஒத்தவீடு பகுதியைச் சேர்ந்தவர். நமக்கு நீச்ச தெரியாது நமக்கு எப்படி முடியும் ஃபுல்லாக போறாப்புல இருக்கும் தண்ணி அப்படின்ட்டு தண்ணியை ஃபுல்லாக தூக்கி சுற்றி தண்ணி கக்கி தண்ணியை சரி 70 வயதாகும் இருளாயி அவருடைய மகள் சத்யாவை துயனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கு திருமணம் முடித்துக் கொடுத்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவி இருவரும் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் கணவருடன் வாழ விருப்பமில்லாத சத்யா கணவரை பிரிந்து குழந்தைகளோடு தாய் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார். தனிமையில் வாடிய மாரிமுத்து சம்பவம் நடந்த அன்று இருளாயி வீட்டிற்கு சென்று மூதாட்டியிடம் தன்னுடைய குழந்தைகளை தன்னிடம் ஒப்படைக்கும்படி முறையிட்டுள்ளார். அதற்கு இருளாயி மறுப்பு தெரிவித்ததோடு மருமகனை தகாத வார்த்தைகளால் திட்டி அங்கிருந்து கிளம்பும்படி எச்சரித்திருக்கிறார். 70 வயதாகியும் மூதாட்டி இன்னும் தெம்பாக இருப்பதால் தான் மனைவி அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டு குழந்தைகளோடு இங்கு வந்து விடுவதாக நினைத்த மாரிமுத்து மாமியாரின் கதையை ஒரே அடியாக க்ளோஸ் செய்ய முடிவு செய்துள்ளார். இதன் காரணமாக நீச்சல் தெரியாத மூதாட்டியை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற மாரிமுத்து அவரை அருகில் இருந்த 50 அடி ஆழ விவசாய கிணற்றில் வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து விறுவிறுவென நடையை கட்டியுள்ளார். இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ந்து போன அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் யமனோடு போராட்டம் நடத்திய இருளாயியை ஒரு வழியாக தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். இருளாயிக்கு முதலுதவி அளித்த அதிகாரிகள் அவரை உடனடியாக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்து சிகிச்சை அளித்துள்ளனர். சிகிச்சை முடிந்து மரணத்தை வென்று வந்த மூதாட்டி நரிக்குடி காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மாரிமுத்துவை வலைவீசி தேடி வருகின்றனர். விருதுநகரில் கணவன் மனைவி சண்டையில் மாமியாரை மருமகன் கொல்ல முயன்றது ஒருபுறம் இருக்க, சேலத்தில் ஒரு மருமகன் இதே போன்றதொரு குடும்பச் சண்டையில் மாமனாரை கழுத்தறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்டவரின் பெயர் பழனிசாமி. சேலம் மாவட்டம் கடையாம்பட்டி காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர். பழனிசாமியின் மகள் மகேஸ்வரிக்கும் மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரியான மயில்சாமிக்கும் 5 வருடங்களுக்கு முன்பு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு தற்போது 3 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் மயில்சாமி தனக்கொரு ஆண் வாரிசு வேண்டுமென பிடிவாதமாக இருந்துள்ளார். இதன் காரணமாக தனக்கு ஆண் குழந்தை பெற்றுத்தராத மனைவியை தினமும் அடித்து துன்புறுத்துவதையும் மயில்சாமி வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் இதற்கு மேல் கணவருடன் சேர்ந்து வாழ முடியாது என்கிற முடிவிற்கு வந்த மகேஸ்வரி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவருடைய பிறந்த வீட்டிற்கே திரும்பியுள்ளார். தனிமையில் தவித்த மயில்சாமி சம்பவம் நடந்த இரவு தலைக்கேறிய மதுபோதையில் பழனிசாமியின் வீட்டிற்கு சென்று தான் திருந்துவிட்டதாக கூறி மனைவியையும் குழந்தைகளையும் தன்னுடன் அனுப்புமாறு பிரச்சனை செய்துள்ளார். அப்போது எதுவாயிருந்தாலும் காலையில பேசிக்கலாம் மாப்பிள என்று பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். போதையில் இருந்த மயில்சாமி மாமனார் உயிரோடு இருப்பதால் தான் மனைவி இங்கே வந்து தங்கிக் கொள்கிறார் என்று குரூரமாக யோசித்திருக்கிறார். மாமனாரை தீர்த்து கட்ட முடிவெடுத்தவர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பழனிசாமியின் கழுத்தை கரகரவென அறுத்து மிக கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மயில்சாமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.